சின்னஞ்சிறார்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் தான் ஓனா. நான் தமிழ் மொழியின் எழுத்துக்களில் ஒன்றாவேன். அதேபோல் தமிழ் நெடுங்கணக்கில் 10ஆவதாக வைக்கப்பட்டுள்ள எழுத்தும் நான் தான். என்னை ஓர் ஒலியையும் அவ்வொலியை குறிக்கும் வரி வடிவத்தையும் குறிப்பதால் ஒகரம் என்பர். எனினும் பொது பேச்சு வழக்கிலும் உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு எழுத்து கற்பிக்கும் போதும் என்னை ஓனா என்றுதான் அழைப்பார்கள். என்னை பயன்படுத்தித்தான் 1, 9, ஒட்டகம் முதலான சொற்களை ஆக்குவர். என்னை தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து எனும் 2 வகைகளில் உயிரெழுத்து வகையில் சேர்த்துள்ளனர். ஒலிக்கும் கால அளவின் அடிப்படையில் நான் குற்றெழுத்து என்றும் சில இடங்களில் அழைக்கப்படுவேன். என்னை நீங்கள் குற்றெழுத்து என்றும் அழைப்பதனால் தான் நான் ஒரு மாத்திரை அளவுடனேயே ஒலிக்கின்றேன். நான் தனித்து நின்று சொல்லுக்கு இறுதியாக வரமாட்டேன் என்பது நன்னூலின் கருத்து. மெய்களுள் நகரமையுடன் சேர்ந்து மட்டுமே நான் சொல்லுக்கு இறுதியில் வருவேன். அதுபோல் தனியே சொற்களுக்கு இடையிலும் நான் வரமாட்டேன். பிற மெய்களுடன் கூடியே என்னால் வர முடியும். சரி, இப்போது சிறார்கள் அனைவரும் என்ன பற்றி நன்றாக அறிஞ்சு கொண்டிருப்பீங்க அல்லவா? இதை போலவே என்ன பற்றி பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ள எனது உறவுகளான ஏனைய உயிரெழுத்துக்கள் பற்றியும் அறிஞ்சு கொள்ள உங்களுக்கு பிடித்தமான கதைகள், பாடல்கள் போன்றவற்றை கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்திட நமது யாழம்மாவின் கேள்வி பதில் தளப்பகுதியில் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்க. இந்த அரிய வாய்ப்பை பற்றி உங்களோட நண்பர்களுக்கும் சொல்ல மறவாதீங்க.